ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சினிமா அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தார்த்தோட கடைசியாக லாஸ்ட்டாக சித்தா அப்படிங்கிற ஒரு படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் வந்து கொடுத்துருந்துச்சு. அதே போல் அந்த படம் வந்து நிறைய அவார்டுகளுமே வந்து வின் பண்ணியிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார்த் அடுத்து என்ன படம் நடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மிஸ் யூ அப்படிங்கிற ஒரு படத்தோட போஸ்டரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருக்குறாங்க. இது வந்து பார்க்கும்போதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் ஜேனராக வந்து இந்த படம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா வந்து தோணுது. பட் இந்த படம் வந்து சித்தார்த்துக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சித்தார்த்துக்கு வந்து சித்தா அப்படிங்கிற படம் வந்து இப்போ ரீசன்ட் டைமிங்கில் வந்து அவரோட ரேஞ்சே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஒரு படமாக இருந்துச்சு. பட் திரும்பவும் லவ்வர் பாயாக வந்து களத்தில் இறங்கி அந்த படம் வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அந்த சித்தாவில் வந்து படத்தில் அவருக்கு கிடைச்ச அந்த ஆதரவு வந்து இந்த படத்துக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சித்தார்த் வந்து அந்த ஒரு சப்ஜெக்டை வந்து தேர்ந்தெடுத்து இப்போ சித்தா படம் எடுத்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் வந்து மேக் பண்ணி படம் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை லவ்வர் பாயாக வந்து படத்தை வந்து எடுத்து அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் மேக் பண்ணி வந்து நடித்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஸ்டோரி வந்து சித்தா படம் அந்த ஸ்டோரி மாதிரியே வந்து எடுத்தவருமே நல்ல ஒரு கதைகளை எடுத்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.